நான் இந்த ஊருக்கு மனுஷங்களை நம்பி வரலம்மா, அம்மனை நம்பித்தான் வந்திருக்கேன். நீங்க சொல்றது அந்த அம்மனே வாடா வந்து என்ன கும்பிட்டு போடான்னு சொல்ற மாதிரி இருக்குமா. பார்க்க மங்களகரமா இருக்க. உன் பேர் என்னம்மா? பார்வதி. பார்வதியா? நம்ம பார்வதி மாதிரியே இல்ல. பார்வதி, பார்வதி. ஐயோ ஐயோ, என்ன இது? பெரிய மனுஷன் நீங்க போய் எதிரிங்க. என்னம்மா பெரிய மனுஷன், வயசாமா பெருசு, உன் பேருதாமா பெருசு. பார்வதிங்கிற பேருக்கு காலடியிலே விழுந்து கிடக்கலாமா, காலடியிலே விழுந்து கிடக்கலாம். பூஜை ஆரம்பிச்சிடுச்சு, வாங்கடி போலாம். சீக்கிரம் வாங்க. கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நடுங்கனவாதவம் உன் பாத கமலத்துல சேர்க்க என் கையில உப்பு இல்லை, ஆனா என் கண்ணீர்ல உப்பு இருக்கு. என் கண்ணீரை உன் பாதத்துல சேர்த்துட்டேன். நாங்க வந்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றி வையுமா. நந்தினி, உசு உசுன்னு சத்தம் போடாத. மாணிக்க ஒளிக்கதிரே வருவாய் ஓம். களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினையில்லாத உள்ளம் சலியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் துன்பமில்லாத வாழ்வும் எனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுத்தாய் அதையாடு அருகிலும் மாயனது தங்கையே ஆதி கடபூரின் வாழ்வே அருள் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள் பாவி அபிராமியே. நன்னா இருக்கும். சார் ஐயா சொல்லுங்க. இந்த சாவியையும் சேர்த்து கொடுத்து. சாவி உங்ககிட்ட வந்துடுச்சா? அது வாசல்ல பூஜைக்கு நிக்கிற புது காரோட சாவி. இப்படி கொடுங்க. இந்தா. நந்தினி, சத்தம் போடாம இருமா, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். கேட்டிடம்மா என் இதயத்துள்ளிருந்து என்னதுவாகியே நீ சீர்மிக்க மாதாவே சீக்கிரமே வந்திடம்மா. பாக்கியம் பலவேண்டி பகர்கின்றேன் தவசத்தை வாழாம் மிகைத்தாயே பரிவுடனே வந்திடம்மா. படைப்புக்கும் முன்புள்ள பராசக்தி தாயே கேள்.
பாலன் இவனையுமே பார்த்தனே ரட்சிப்பாய் மூவர்கள் போற்றி ஏத்தும் முதல்வியே புவனேஸ்வரி தேவாதி தேவர்களும் தேவியின்னை வழிபட்டே சாகா வரம் பெற்று சர்வசக்தி என புகழும் லலிதாம்பிகை தாயே சடுதியில் வந்திடம்மா. வாராகி தேவியே வந்திப்பேன் உன்னடியே பாதம் நகும் விரலை பார்வையால் நீ காத்திடம்மா. முழங்கால் இரண்டையுமே மலைமகளே காத்திடம்மா. தொடைகள் என்னது எல்லா கார்லயும் ஒரே மாதிரி இதே வச்சிருக்காளே. எல்லா கார்லயும் பூதகணம் போட்டோ வச்சிருக்கேளே, அத காருக்குள்ள வைக்கப்படாது. காருக்கு வெளியே எலுமிச்சம்பழத்தோட சேர்த்து தான் தொங்க விடணும். சாமி, அது திருஷ்டி போட்டோ இல்ல, எங்க ஓனர் போட்டோ. அசப்புல அப்படியே திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கானையா. புது பணக்காரன்ல, அதான் கார்ல போட்டோவை வச்சிருக்கான். நமக்கு தர்ஷனம் வந்தா சரி, கற்பூரத்தை காட்டிட்டு போவோம். ஆரத்தி எடுத்துக்கோங்க சாமி. முதல்ல எங்க ஓனர் ஐயாவை கொடுங்க. யாரு ஓனர்? ஓனரு அதோ வர்றாரு பாருங்க. வாங்க முதல்ல. அடடா, நேர்ல பார்க்க நன்னா தான் இருக்கார். வாங்க, வந்து ஆரத்தி எடுத்துங்க. நமஸ்காரம். எடுத்துங்க. வணக்கம் சாமி. நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்க போற சக்கரா டிராவல்ஸ் அமோகமா வரணும்னு சாவியை அம்மன் பாதத்துல வச்சு விசேஷ பூஜை பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்தாங்க சாவி, எடுத்துக்கோ. நல்லா சாமியை கும்பிட்டுக்கோ. அஞ்சு வண்டியும் அமோகமா ஓடணும்னு அம்பாள்கிட்ட வேண்டியிருக்கேன். ஏன் வேண்டுதல் வீண் போகாது. சந்தோஷம். என்னங்க ஐயா, எல்லாரும் புதுசா தொழில் ஆரம்பிச்சா சாமி பேரை வைப்பாங்க, இல்ல குடும்பத்தில் உள்ளவங்க பேரை வைப்பாங்க. நீங்க என்ன வித்தியாசமா சக்கரா டிராவல்ஸ்னு வச்சிருக்கீங்க? சாதாரண டிரைவராக இருந்தேன்னா இன்னைக்கு ஒரு டிராவல்ஸோட ஓனராக இருக்கேன்னா எல்லாம் அந்த சக்கரத்தால தான் நடக்குது. அதாவது நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்கு. அந்த 7 சக்கரத்தோட சக்தியால தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அது இந்த வண்டியெல்லாம் கூட பாரு, அதனோட சக்கரத்தால தானே ஓடுது. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை ஒரு சக்கரம் தானே. ஆக மொத்தத்தில் உடல் சக்கரம், வண்டி சக்கரம், வாழ்க்கை சக்கரம், இதெல்லாம் சேர்த்து தான் நான் சக்கரன்னு வச்சிருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓ, அப்படிங்களா ஐயா? பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியோட சக்கரம் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். அதே வேகத்தில் லாபம் வந்துக்கிட்டே இருக்கணும். சக்கரா சுவாமி, குடத்துல கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருக்கு. அதை என்ன பண்றது சாமி? இத சேலத்துல இருக்கிற சுகவனேஸ்வரர் கோவில் தீர்த்த குளத்துல சேர்த்துருங்க. சரிங்க சாமி. ஐயா, யாரு? நர்ஸ் ஐயா. என்ன விஷயம்? கண்ணுக்கு டிராப்ஸ் போடணுங்கய்யா.
சரி வாங்க. ஐயா, கொஞ்சம் சாஞ்சி படுத்துக்கிறீங்களா? என்னாச்சு? என்னாச்சு? ஏன் என்ன பார்த்து பயப்படுற? நேத்து நைட்டு பூஜை முடிஞ்சு உங்க ஆளுங்க வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரிப்ஸ் போட வந்த. நீங்க படுத்துட்டு இருந்தீங்க. ட்ரிப்ஸ் போட உங்க கையை தொட்டப்ப ஷாக் அடிச்ச மாதிரி என்ன தூக்கி போட்டுருச்சு. ஒரு வழியா நான் ட்ரிப்ஸ் சிரிஞ்சு செட் பண்ணிட்டு போயிட்டேன். போகும்போது இங்க இருந்து குடத்துல என் கால் பட்டுருச்சு. ஐயோ, பூஜை குடமாச்சின்னு தொட்டு கும்பிட்டேன். அப்போ குடத்துல இருந்த குங்குமம் என் கையில ஒட்டிக்கிச்சு. அத நெத்தியில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நைட்டு வீட்டுல படுக்கிறப்போ யாரும் அமுக்குற மாதிரியும் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் கொதிச்சு கண்ணு மூக்கு வழியா வெளியில வர மாதிரியும் கெட்ட கெட்ட கனவா வர ஆரம்பிச்சிடுச்சு. அதான் இந்த வார்டுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சாமி. அப்ப என்னோட எழுந்த சக்தி எல்லாம் எனக்கு வந்துடுச்சு. அத கொடு. ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டே இருங்க ஐயா. சாமி, அம்மாவுக்கு நீ 3வது பொண்ணா? உனக்கு முன்னாடி பிறந்த பெண் குழந்தை பிறந்த ஒரே மாசத்துல விஷக்காய்ச்சல் வந்து இறந்துடுச்சு. இறந்த குழந்தைக்கு எந்த சாங்கியமும் பண்ணாம உங்க வீட்டு தோட்டத்திலே புதைச்சிட்டாங்க. அதோட சாபத்தால தான் இதுவரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. அந்த குழந்தை இருந்த ஐப்பசி மாசம் 8ஆம் தேதி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏழை குழந்தை யாருக்காவது புது துணி எடுத்து கொடுத்து பசும் பாலால அந்த குழந்தைக்கு பாத பூஜை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உன்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எல்லா தோஷமும் விலகி நல்லா இருப்பீங்க.
ஐயா எழுந்திருமா, எழுந்திரு. பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி என் குடும்ப விஷயம் எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டீங்க ஐயா. நான் சொல்லல, எந்த தெய்வம் ஷியாமலா என் மூலமா வாக்கு சொல்லியிருக்கா. அந்த பாக்கியம் உனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. நீ போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க ஐயா. எதுக்காக என்ன கொல்ல வந்த சொல்லு. கமலா, செத்து போன குமாரோட பொண்டாட்டி. உங்களை நம்புற பாவத்துக்கு அநியாயமா என் புருஷனை கொன்னுட்டீங்களே. உன் மேலையும் அந்த ராஜசேகர் மேலையும் என் புருஷன் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு, அவரை போய் துடிக்க துடிக்க சாகடிச்சிட்டீங்களே. கமலா, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. பேசாத. உங்க உள்நோக்கம் புரியாம என் புருஷன் வேணா ஏமாளியா வெள்ளந்தியா இருந்திருக்கலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. முதல்ல கொஞ்சம் பொறுமையா. எப்படியா பொறுமையா இருக்க சொல்ற? உங்க ரெண்டு பேரோட கூட்டு சதியால தாலி அறந்தவையா நானு. எப்படியா பொறுமையா இருக்க சொல்ற? எதுக்கியா பொறுமையா இருக்க சொல்ற? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இப்படி ஆத்திரப்படாத. குமார் சாவுக்கு நாங்க காரணம் இல்ல. அப்ப நீங்க இல்லன்னா வேற யாரு? அத நான் கண்டுபிடிப்பேன். கொலையவே நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்ற. அப்புறம் யாரோ பண்ண மாதிரி நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் நினைச்சேன்னா உன்னை பத்தியும் அந்த ராஜசேகர் பத்தியும் நீங்க பண்ண எல்லா அநியாயத்தை பத்தியும் போலீஸ்ல சொல்லி கம்பி எண்ண வைக்க முடியும். ஆனா என் புருஷனை போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து எனக்கு என்ன ஆக போகுது? அதான் என் புருஷன் போன இடத்துக்கே உங்களையும் அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் புருஷன் உயிரை நீங்க எடுத்ததுக்கு உங்க உயிரை நான் எடுக்கிறது தான் நீதி. நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாது. ஏய், சாவுடா. என் உயிர் எடுக்கிற சக்தி எந்த கத்திக்கும் இல்ல, எந்த சக்திக்கும் இல்ல. எனக்கு எதிரா இருக்கிறவங்களை அழிக்க நான் எது வேணாலும் பண்ணுவேன். ஆனா என் கூட இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ற சின்ன நினைப்பு கூட எனக்கு வரவே வராது. குமார் உனக்கு தாலி கட்டின புருஷன் மட்டும்தான். ஆனா எனக்கு என்னையே நம்பி இருந்த நண்பன். உன் புருஷன் செத்து போயிட்டான்னு உனக்கு இருக்கிற சோகத்தை விட என் நண்பன் செத்துட்டான்னு எனக்கு இருக்கிற சோகம் அதிகம். அவன் உயிரை எடுத்தவங்களுக்கு
தண்டனை கொடுக்கறதுக்காக தான் ஞான் என்ன வருத்தி பூஜையில உட்கார்ந்த. இதோ பாரு. குமார் சாகும்போது ஒன்ன நினைச்சிருக்க மாட்டான், உன் பிள்ளைங்கள நினைச்சிருக்க மாட்டான், ஏன் அந்த கடவுளை கூட நினைச்சிருக்க மாட்டான். என்னத்தான் நினைச்சிருப்பான், என்னத்தான் அவன் உதவிக்க கூப்பிட்டு. நீ என்ன நம்ப வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்க. நான் எதையும் நம்ப மாட்டேன். நீ என்ன நம்பணும்னு அவசியம் இல்ல. குமாரோட நட்புக்கு என் நிலையில இருந்து நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். அவருக்கு பொண்டாட்டியா இருந்த நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். என் புருஷன் கிட்ட இருந்த காலச்சக்கரத்தை அபகரிக்கணுங்கிற ஆசையில நீங்க பண்ண அக்கிரமத்துக்கு நானும் பதிலுக்கு பண்ணுவேன். உன்னையும் அந்த ராஜசேகரையும் கொல்லுவேன்.